ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் க்யூனா என்ன, க்யூவோட டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன க்யூஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வர வீடியோஸில் கண்டிப்பாக ஸ்டாக்குக்கும் க்யூக்கும் என்ன வித்தியாசம், அதை எப்படி சிமிலராக பார்க்கலாம் அப்படின்றத பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட் இஸ் கியூ, அதோட டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஜென்ரலி வாட் இஸ் அ கியூ அப்படின்றது தான். கியூ அப்படிங்கிறது ஹியூமன்ஸ் லைனாக ஒரு பர்பஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே போடுறதுக்கு பேர் தான் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. லைனாக அந்த பர்பஸை கிளியர் பண்ணிட்டு வெளியே போய்டும். ஓகேவா? அதில் ரெண்டு எண்ட்ஸ் இருக்கும், ஒன்று என்டர் ஒன்று எக்ஸிட் அப்படின்றது தான். ஓகேவா? இங்கே இமேஜை பாருங்கள். ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தர் வராரு, டிக்கெட் வாங்குறாரு, வெளியே போகிறார். ஓகேவா? வரவங்க டிக்கெட் வாங்கிட்டாங்க, வெளியே போகிறாங்க. டிக்கெட் வாங்கினவங்க எக்ஸிட் ஆகுறாங்க. புதுசாக ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாங்க. இதுதான் ஒரு கியூ கான்செப்ட். ஓகேவா? இதே தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்லையும் கியூன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனை பற்றி பார்ப்போம். கியூ இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். கியூ அப்படிங்கிறது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் விச் இஸ் ஐட்டம்ஸ் ஆர் இன்சர்டட் அட் அ ஒன் எண்ட் கால்டு ரியர். இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்டுக்கு பேர் ரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம இன்சர்ட்டுக்கு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கே டேட்டா ஸ்ட்ரக்சரில் கியூவில் ரியர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டெலிட்டிங் ஃப்ரம் அதர் எண்ட் இஸ் கால்டு ஃப்ரண்ட். டெலிட் பண்ணக்கூடிய இன்னொரு எண்டுக்கு பேர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூ ஆர் based on the first in first out, அதாவது FIFO அப்படின்ற ஒரு பிரின்சிபலை Q ஃபாலோ பண்ணோம். Principle that means the data items that is inserted into first in the queue is also the first one to be removed from the queue. யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆவாங்க. அதான் அவங்களுக்கு படித்து காட்டணும், கொஞ்சம் ஸ்லோவாக படித்து காட்டணும் புரியணுன்றதுக்காக. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆவாங்க. அதுதான் கியூவோட கான்செப்ட். ஓகேவா? ஸ்டாக்ல யார் லாஸ்ட்டாக வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆவாங்க. அது ஸ்டாக்கோட கான்செப்ட். ஸ்டாக் அண்ட் கியூ டெஃபரன்சியேஷனோட நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம். ஓகே, அந்த ஸ்டாக்னா என்ன அப்படின்றதுக்கான வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கியூ இஸ் கியூ ஆப்ரேஷன். என்கியூ அண்ட் டிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. கியூ என்கியூவில் இன்சர்ட் இன்டு வேல்யூ த கியூ. ஓகேவா? நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது என்கியூவில். டிக்யூவில் டெலிட் இன்டு வேல்யூ த கியூ அப்படின்றது தான் டிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்து கியூ ஃபர்ஸ்ட் எம்டியாக தான் இருக்கும். எல்லா கியூவுமே ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக எம்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி வாங்க, கியூ இனிஷியல் எம்டி கியூ, அதாவது கியூ இனிஷியல் ஸ்டேஜில் எம்டியாக இருக்கும். ஓகேவா? இனிஷியல் ஸ்டேஜில் எம்டியாக இருக்குது. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாக் அண்டர் ஃப்ளோ மாதிரி கியூ இஸ் அண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டாக்கான வீடியோ அகைன் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே நல் பாயிண்டரை பாயிண்ட் பண்ணிக்கும். அப்போ கியூ எம்டியாக இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் அப்படின்றது என்ன வேலையை பண்ணோம் அப்படின்னா டெலிட் பண்ணுற வேலையை பண்ணோம். ரியர் அப்படின்றது இன்சர்ட் பண்ணுற ஒர்க்கை பண்ணும். ஓகேவா? இதுதான் கியூவில் ரெண்டு பாயிண்டர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணோம் 1. அப்போ ரியர் அண்ட் ஃப்ரண்ட்டை 1 பாயிண்ட் பண்ணோம். 2 இன்சர்ட் பண்ணோடனே ரியர் மூவ் ஆகுது, 2 பாயிண்ட் பண்ணோம். அகெயின் 3, 4 அண்ட் 5 அண்ட் 6. ஓகேவா? 6 இன்சர்ட் பண்ணியிருக்கோம், 6. ஓகேவா? அண்ட் 7. ஓகேவா? 7 அண்ட் இன்சர்ட் பண்ணி முடிச்ச உடனே 7 இன்சர்ட் பண்ணி முடிச்ச உடனே த கியூ இஸ் ஓவர்ஃப்ளோ. ஸ்டாக் இஸ் எப்படி ஓவர்ஃப்ளோ அப்படின்ற மாதிரி கியூ இஸ் ஓவர்ஃப்ளோ, கியூ ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஓகேவா? அடுத்து இப்போ டிக்யூ பண்ண போகிறோம். டிக்யூ பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து டெலிட் பண்ணணும். என்டர் பண்ணும்போது பேக்லேருந்து என்டர் பண்ணணும். டெலிட் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து டெலிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 1, 2 அண்டு 3, 4, 5, 6 டெலிட் பண்ணால் அந்த ஃப்ரண்ட் அப்படின்றது மூவ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ரிவர்ஸில் மூவ் ஆகிட்டே வரும். ஓகேவா? அப்படியே மூவ் ஆகிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக 7ல் அந்த
பாயிண்டர்ஸ் 2 பாயிண்டர்ஸுமே 7 வந்து பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேவா? இதுதான் வந்து கியூவோட கான்செப்ட். நான் அகைன் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக கியூ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கியூவில் இன்சர்ஷன் ஒர்க்கும் இருக்கும், டெலிஷன் ஒர்க்கும் இருக்கும். இன்சர்ஷன் ஒர்க்குக்கு பேர் என்கியூனும், டெலிஷன் ஒர்க்குக்கு பேர் டிக்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை தான் சொல்லுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் கியூ எல்லாமே வந்து எம்டியாக இருக்கும். அது வந்து அண்டர் ஃப்ளோவில் இருக்கும். நல் ஸ்டேஜில் அந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்கும். ஓகேவா? நல் ஸ்டேஜில் அந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல் பாயிண்டரை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது என்கியூ பண்ணும்போது ஃப்ரண்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா டெலிஷன் ஒர்க்கும், ரியரோட ஒர்க் என்னன்னா இன்சர்ஷன் ஒர்க்கும் நடக்கும். ஓகேவா? இப்போ வந்து இன்சர்ட் இன்டு வேல்யூ ஃப்ரண்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். 1 2 அகெயின் 3 4 5 அகெயின் 6 7 அப்புறம் வந்து ஃபில் ஆகிடும். த ஸ்டாக் இஸ் ஓவர்ஃப்ளோன்ற மாதிரி த கியூ இஸ் ஓவர்ஃப்ளோ, கியூ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும், ஃபில் ஆகிடும். இதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ண முடியாது, மெமரி இருக்காது. ஓகேவா? அடுத்து வந்து டிக்யூ பண்ண ஆரம்பிப்போம். டிக்யூ பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து டிக்யூ பண்ணோம், என்கியூ பண்ணும்போது பேக்லேருந்து என்கியூ பண்ணோம். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு அதாவது இன்சர்ட் பண்ணும்போது பேக்லேருந்து இன்சர்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் அப்படின்றது வந்து அப்படியே நிற்கும் இன்சர்ட் பண்ணும்போது. டெலீட் பண்ணும்போது ரியர் அப்படியே நிற்கும், ஃப்ரண்ட் அப்படியே மூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அதே மாதிரியே வந்து ஃப்ரண்ட் மூவ் ஆகிட்டே வருது, ஒன்று டெலீட் பண்ணிட்டே வரும். 3 4 5 அப்புறம் 6 அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து 7ல் ஃபைனலாக நிற்குது. இது வந்து ஒரே பாயிண்டில் லாஸ்ட்டாக வந்து ஃப்ரண்ட் அப்படியே மூவ் ஆகினே வந்து லாஸ்ட்டில் வந்து நின்றுச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா கியூ இஸ் அண்டர் ஃப்ளோ ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து கியூக்கான டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு நம்ம கியூ அண்ட் ஸ்டாக்கோட டிஃப்ரென்சியேஷன் வீடியோ போடும்போது அதில் வந்து கியூக்கும் ஸ்டாக்குக்கும் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிளோட வீடியோ போடுறோம். அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் நிறைய பேர் சென்றடே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை ரொம்ப நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். See in next video. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.